கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் இப்படி வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி அநேகர் இன்றைக்கு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஏன் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குதே, இனி மேலும் இந்த பிரச்சனைகளுக்கு வருமா சொல்லி அநேகர் இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமேன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நாம படுற உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே பிசாசானவன் தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, பிசாசானவன் 2000 வருடங்களுக்கு முன்னமே பிசாச நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார். பிசாசானவன் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே தோற்கடிக்கப்பட்டுத்தான். இன்றைக்கு என்னன்னு சொன்னா, இந்த பிசாசு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிறதுக்காகவே பல தந்திரங்கள், சூழ்ச்சிகள் செய்து கொண்டுதான் நமக்கு நம்மளோட பிரச்சனை, நம்மளோட வாழ்க்கையில வார பிரச்சனை எல்லாமே இந்த பிசாசு கொண்டு வர்றது. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்மளை பிரிக்கிறதுக்காகவே, நம்மளை பலவீனப்படுத்துறதுக்காகவே இந்த பிசாசு கொண்டு வர்றது தான் இந்த பிரச்சனைகள். அப்ப அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. உனக்கு என்ன பிரச்சனை வருகுதோ, இல்ல என்ன பிரச்சனை வாரத்துக்கு இருக்குதோ, நீ ஒன்றை குறிக்கும் நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, கலங்காம இரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றார். ஆனாலும் பிசாசானவனால நமக்கு உபத்திரவங்கள், பிரச்சனைகள், தடைகள் வரும். இருந்தாலும் நீ சோர்ந்து போகாத, பயப்படாத, நம்பிக்கையாயிரு, உறுதியாயிரு, என்மேல் விசுவாசமாயிரு அப்படின்னு சொல்றாரு. நீ உண்மையாயிரு. நீ உண்மையா இருக்கிற நேரத்துல, நீ விசுவாசமா இருக்கிற நேரத்துல, என்மேல் நம்பிக்கையா இருக்கிற நேரத்துல நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்றார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிறார். அப்ப நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிற போது நாம என்ன காரியத்தை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. என்னன்னு சொன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாச மேற்கொண்டிருக்கிறார். பிசாசோட போராடி பிசாசோட ஜெயித்து இருக்கிறார். அப்ப பிசாசு இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். பிசாசுக்கு இன்றைக்கு வல்லமை இல்லை. அதனால நம்மளை சோதிக்கிறான் பிசாசு. இவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறது, இவங்களை எப்படி உலக காரியத்துக்குள்ள கொண்டு போறது, இச்சைக்குள்ள கொண்டு போறது, அந்த மாமிசத்துக்குள்ள கொண்டு போறதுன்னு சொல்லி பிசாசு போடுற தந்திரம். அந்த தந்திரங்களை நம்ம பார்த்து பயப்படுறோம். அந்த பிசாசு போடுற தந்திரங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள். எதற்குமே கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ள வார்த்தைகள். அதனால ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, கலங்காத, உண்மையாயிரு. நீ கடைசி வரைக்கும் உன்னோட மரணம் மட்டும் நீ உண்மையாயிரு. அப்ப நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தாரணும்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.